ஸோ என்ன தான் பண்ண போகிறாரு நம்மளோட கோடி ரோட்ஸ். லிட்ரலி இந்த ஆள் வந்து மாட்டிக்கிட்டாப்பில். இன்னைக்கு ராக் வந்து வேறு லெவலில் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் கோடி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காரு. அண்ட் இன்னைக்கு பண்ணுறதுலாம் பார்த்தா லிட்ரலி கோடி வந்து அக்செப்ட் பண்ணிடுவார். அந்த மாதிரி தான் வந்து ஸ்மாக் டவுனில் ஒரு தரமான செக்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்மாக் டவுன் எண்டில் பார்த்தோன்னா கோடிக்காக ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் வந்து பண்ணாங்க. மைக்கேல் கோல் அவர் வந்து பேசியிருந்தார். கேள்வியெலாம் வந்து கேட்டிருந்தார். பிஃபோர் சாம்பர் அங்கே கோடி பேச போகிறாருல, அக்செப்டா டினர்ன்ட்டு. பை த வே ஸோ கோடி வந்து அந்த செக்மெண்ட்காக தான் வந்து நோக்கி போயின்னு இருக்காரு பேக் ஸ்டேஜில். அண்ட் அங்கே நிற்கிறது யார், நம்மளோட பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்க். நான் கோடி அப்போது சோல் கொடுக்க கிளம்பிட்டியான்னு இங்கே பாரு, உனக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஆஃபர் வந்து கிடச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த ஆஃபரால் உனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். அவன் வந்து ஹாலிவுட்டில் பெரிய ஆள். ஸோ உனக்கு மூவிஸோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். நீ வந்து வேறு லெவலான ஒரு ஆளாக வந்து போயிடுவேன். பை த வே இதே விஷயத்த வந்து 20 வருஷம் முன்னாடி அந்த யங் சிஎம் பங்க் கிட்ட கேட்டிருந்தா, என்கிட்ட கேட்டிருந்தா நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்னோட ஒரே ஒரு கோல் வந்து அந்த ரிசல்ட் மெயின் இவெண்ட் பண்ணணும். பட் அது வந்து யங் சிஎம் பங்க். இப்போது வேற கதை. அண்ட் இப்போது நீ அந்த இடத்துல இருக்க. பட் நான் வந்து உன் மைண்டில் எதுவுமே வந்து ஆட் பண்ண விரும்பல. அது வந்து உன்னோட சாய்ஸு. நீ வந்து என்ன வேணால் வந்து இது பண்ணிக்கலாம். பட் எது பண்ணாலுமே வந்து யோசிச்சு பண்ணு வந்து சொல்லுவேன். ஏன்னா ஹாலிவுட்டில் மேபி இதுவாக இருக்கலாம். ஆனால் நீ வந்து ரொம்ப அடி வாங்கணும் பின்னாடி. ஹாலிவுட்னு அவர் ராக்கியை வந்து இங்கே கலைச்சி விட்டுறாரு ஆக மொத்தத்தில் பங்கு. ஸோ ஆக மொத்தத்தில் யோசிச்சு பண்ணு அந்த மாதிரி வந்து பங்கு கோடி கிட்ட வந்து சொல்ல வராரு. தென் கோடி வந்து ரிங்குள்ளே வராரு. மைக்கேல் கோல் வந்து இருக்காரு. அண்ட் இந்த வாட்டி மைக்கேல் கோல் வந்து கோடியை ஒரு ஹீலாக ட்ரீட் பண்ண மாதிரி எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆச்சா என்னன்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வேறு லெவலில் தலையில் வச்சு கொண்டாடுவாங்க அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த வாட்டி கோடி பேச விடவே மாட்டுறாரு. யார், மைக்கேல் கோல். அந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம். பை த வே இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ எலிமினேஷன் சாம்பியனில் உனக்காக வந்து மோத போகிறாங்க. அண்ட் அந்த சாம்பியனில் யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து உன்னோட டைட்டிலுக்காக மேட்ச் பண்ண போகிறாங்க இந்த ரெசல்மேனியா 41. அண்ட் கோடி இந்த மக்களை பாரு, இவங்க வந்து எப்போவுமே உன் கூட இருக்காங்க. அண்ட் நீ இந்த கம்பெனி விட்டு போன திரும்பி வந்த ரெசல்மேனியா 2 வாட்டி நீ வந்து மெயின் இவெண்ட் பண்ணியிருக்க. உன்னோட ஸ்டோரி நீ வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்க. நீ ஜஸ்ட் உன்னோட ஸ்டோரி மட்டும் ஃபினிஷ் பண்ணல, அப்படியே நீ வந்து இந்த மக்களோட ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்க. இந்த மக்கள் வந்து கூட இருக்காங்க. ஒரு வகையில் இப்போ இந்த மக்களை தான் வந்து நீ ரீப்ரசன்ட் பண்ணுற, அதாவது நீ தான் மக்கள். அந்த மாதிரி வந்து மைக்கேல் கோல் வந்து கோடி வந்து சொல்ல வராரு. ஸோ நீ தான் வந்து இவங்கள வந்து ரீப்ரசன்ட் பண்ணுற. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இந்த ஆஃபரை நீ அக்செப்ட் பண்ணால் இதெல்லாம் இருக்க போகுது தான். ஆனால் இதுக்கு மேலேயும் வந்து உனக்கு கிடைக்க போகுது. நீ இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா என்ன நடக்க போகுது? கோடி வாய் திறப்பாரு. உடனே மைக்கேல் கோல் வந்து கேட்பாரு, பாரு நீ இந்த அக்செப்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். நீ வந்து எப்பவுமே வந்து சாம்பியனாக இருக்கு. நீ வந்து ஒரு கார்பரேட் சாம்பியனாக இருக்கலாம். அண்ட் ஏன்னா ராக் வந்து டிகேவோட ஒரு மெம்பராக இருக்கான். மேபி அவன் வந்து அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உன்னை கூட வந்து உட்கார வைக்கலாம். அதனால நீ கூட வந்து இந்த கம்பெனியோட பாஸாக இருக்கலாம். நீ கூட என்ன வேணால் வந்து பண்ணலாம். நீ எப்போ வேணால் உன்னோட டைட்டில் டிஃபெண்ட் பண்ணலாம். நீ வந்து ஒவ்வொரு லைவ் இவெண்ட்டில் வந்து வர்றதுக்கு இது வேண்டியது கிடையாது. சின்ன சின்ன சோலெல்லாம் நீ வந்து வர வேண்டியது கிடையாது. உன் இஷ்டத்துக்கு நீ வந்து இருக்கலாம். நீ எப்போ வேணால் வரலாம். எப்போ வேணால் உன் டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணலாம். நீ உன் டைட்டில் டிஃபெண்ட் பண்ண விரும்பலைன்னா நீ வந்து டைட்டில் டிஃபெண்ட் பண்ண வேணாம். ஸோ எல்லாமே வந்து உன் கையில் தான் இருக்கும். எல்லாமே உன் கையில் தான்ப்பா இருக்கும் கோடி. இந்த ஆஃபரை நீ வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன்னா உன்னோட ட்ரீம்லாம் வந்து கம் ட்ரூ ஆகிடும். எல்லாமே வந்து நிஜமாகிடும். ஸோ என்ன தான் நீ பண்ண போகிற? ஒரு நிமிஷம், எனக்கு ஏதோ வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அண்ட் இங்கே ஏதோ சொல்கிறாங்க உனக்காக யாரோ வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு. அண்ட் அங்கே பார்த்தோன்னா அங்கே ஒரு பெரிய புதுசாக பார்த்தோன்னா ஒரு கார் வருது. அதில் வந்து அமெரிக்கன் நைட்மேர் கோடியோட அந்த லோகோ இருக்குது. ஆக்சுவலி அது கார் கிடையாது, ராக் வந்து ட்ரக்குன்னு வந்து சொல்லுவார். ஏன்னா பேடி பார்த்தோன்னா வீடியோ வந்து காமிப்பாங்க. ஸோ ஒரு பேக் மாட்டிக்கின்னு இங்கே வந்து பிளேன்லேருந்து இறங்குறாரு நம்மளோட ஃபைனல் பாஸ் ராக். அண்ட் ராக் வந்து அவரோட ஸ்டைலில், அந்த பாஸோட ஸ்டைலில் ஹஹா கோடி ரோட்ஸ். ஸோ எங்கே நம்ம ஸ்மாக் டவுனில் இருக்கோம். ராக் ஸ்மாக் டவுனில் இருக்கான். பட் நான் வந்து உன்னை நாளைக்கு பார்க்குறேன், டொரண்டோவில் வந்து பார்க்குறேன். ஸோ கோடி உன்னோட டிசிஷன் பார்த்து எடு டிசிஷன். ஏன்னா உன்னோட டிசிஷன் வந்து ரைட்டாக தான் இருக்கணும் வந்து நான் எதிர்பார்க்குறேன். நம்ம என்ஜாய் பண்ணலாம், ஓகேவா? நாளைக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த ராக் வந்து இங்கே என்ஜாய் பண்ண போகிறா. ராக்கு வந்து உன்னை லவ் பண்ணுறான். ஐ லவ் யூ கோடி. ஸோ நான் நம்புகிறேன் நீ எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டாக தான் எடுப்பேன். நீ வந்து தப்பாலாம் வந்து எடுக்க மாட்டேன். அண்ட் நான் வந்து உன்னோட அப்பா கூட வந்து பேசினது. ஆமாப்பா, நான் ஆமாம் கோடி, நான் வந்து உன்னோட டேடி, உன் அப்பாவோட சோல் கூட நான் வந்து பேசினிருக்கேன்.
எனக்கு தெரியும் நீ வந்து சரியான முடிவு தான் எடுப்ப, நீ வந்து தப்பான முடிவு எடுக்க மாட்டே, நீ எது பண்ணாலுமே வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இதுவும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த முடிவு கரெக்டாக எடுத்தனா உன்னோட எல்லா ட்ரீமும் வந்து கம் ட்ரூ ஆகிடும். பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து உனக்காக ஓப்பன் பண்ணுறேன். உன்னோட அழகான ஒய்ஃப் இருக்கா, அவளுக்கு வந்து என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். உனக்கு பாப்பா இருக்கா, அந்த பாப்பாவுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வந்து கிடைக்கும். அண்ட் இது வரைக்கும் அதாவது இந்த ட்ரீமில் இருந்திருக்காது, இல்லாத ட்ரீமை கூட நான் வந்து உனக்காக ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவேன். அதுவும் வந்து நடந்துடும். இது வரைக்கும் நீ பார்க்காத கனவுகள் கூட அதுவும் வந்து நிஜமாயிடும். ஸோ கோடி மேக் மீ ப்ரௌட். ஸோ கோடி மேக் மீ ப்ரௌட். என்ன நீ வந்து ப்ரௌட் ஆக்கு. அண்ட் நீ எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டாக எடுக்கணும். பார்த்து எடு. அண்ட் டொரண்டோவில் உன்னை நாளைக்கு நான் வந்து பார்க்குறேன். ஸோ கோடி அது வரைக்கும் இந்த கிஃப்ட்டை என்ஜாய் பண்ணு. இந்த ட்ரக்கு சூப்பராக இருக்குல்ல, உனக்காக இந்த கிஃப்ட்டு. ஸோ என்ஜாய் பண்ணு. நாளைக்கு முன்னே நான் வந்து பார்க்குறேன். கோடி மேக் த டிசிஷன் ரைட் அந்த மாதிரி சொல்லி அவர் பார்த்தா ஜாலியாக போகிறாரு. அண்ட் கோடி இங்கே அவரோட மூஞ்செலாம் மாறுது, காரை பார்க்குறாரு, மண்டல ஓடின்னு இருக்குது, என்ன தாண்டா பண்ணுறதுன்னு எல்லாமே கிடைக்குது. பட் அவர் வந்து ஏன் இல்லைன்னு சொல்லணும், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எஸ், கோடி வந்து வேறு லெவலில் வந்து மாட்டிக்கிட்டார் இந்த மாதிரி ஒரு சிக்கத்தில். அண்ட் அதுக்கான டிசிஷன் நமக்கு வந்து நாளைக்கு தான் தெரியும். ராக்கோட ஆஃபரை கோடி அக்செப்ட் பண்ண போகிறாரா இல்லையா? இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய கண்டென்ட் இருக்க போகுது சேனலில். ஸோ இன்றைக்கி சேனலில் ஆக்டிவாக இருங்க. நான் நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறேன். ப்ரிடிக்ஷன் வீடியோ வரப்போகுது. ஸோ சேனல் ஆக்டிவாக இருங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் லைக் போடலன்னா ஃபஸ்ட்டு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காக.